everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 8க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8ல் 2 சம் இருக்குது. அதில் மொதல் சம் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூவை சம் ஏனோ இந்த வேல்யூவை சம் பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? காஸ் ஆஃப் a + b அப்படின்னு கிடைக்கும். காஸ் a + bக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது இல்லையா? காஸ் a + bனா காஸ் a காஸ் b மைனஸ் சைன் a சைன் b. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேல்யூலாம் வேணும்? காஸ் ஏனா என்னென்னு தெரியணும், காஸ் பினா என்னென்னு தெரியணும், சைன் ஏனா என்னென்னு தெரியணும், சைன் பினா என்னென்னு தெரியணும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். அப்போ a = காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ காஸ் ஏ என்ன கிடைக்கும்? காஸ் ஏ = 4/5 அப்படின்னு கிடைக்கும். அப்போது உடனே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். காஸ் வேல்யூ என்னது? காஸோட ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ என்னது? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் இல்லையா? அப்போது இது சம் PQR அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு எங்கே வரும்? தீட்டா பக்கத்தில் வரும். ஸோ 4 ஹைபாட்டன்யூஸ் இது. ஸோ 4/5. ஓகேவா? அப்போ சைன் ஏனா என்னது? சைன் ஏனா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் இல்லையா? பட் நமக்கு என்ன தெரியல? ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியல. அப்போ இந்த வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது? பித்தாகரஸ் தியரம் இருக்குது. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? PQ² = PR² + QR². ஓகேவா? அதாவது ஹைபாட்டன்யூஸோட ஸ்கொயரும் அதர் 2 சைட்ஸோட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற வேல்யூவும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதுதான் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ என்னது? 5² = 4² + QR². எனக்கு தேவை QRோட வேல்யூ தான். அப்போ QR = √25 - 16 = √9. அதோட வேல்யூ என்னது? 3. ஸோ எனக்கு ஆப்போசிட் சைடோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. புரியுதா எப்படி பண்ணுறேன்னு? அப்போ இது 3. அப்போ எனக்கு சைன் ஏவோட வேல்யூ என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போது 3/5. ஓகேவா? சிமிலர்லி இந்த செகண்ட் வேல்யூவை பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ b = சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ சைன் b என்ன கிடைக்கி? சைன் b = 4/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது இங்கே பிக்குள்ளே ட்ரையாங்கிள் வரீங்க. b சைன்னா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ 4/5. ஓகேவா? எனக்கு என்ன வேணும்? காஸ் b வேணும். காஸ் பினா அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 5/4 வேல்யூ இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட் ஆப்போசிட் சைடு இங்கே என்ன கிடச்சது? 3 கிடச்சிது. சிமிலர்லி இங்கே அட்ஜசன்ட் சைடு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ 3. ஸோ காஸ் பீட்டானா என்னது? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடு இங்கே என்னது? 3, ஹைபாட்டன்யூஸ் 5. ஸோ 3/5. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட எல்லா வேல்யூவும் இருக்குது. பாருங்கள், காஸ் ஏ இருக்குது. சைன் ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? சைன் ஏ 3/5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க ஃபார்முலாவில். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 = காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேவா? அப்போ காஸ் ஏ காஸ் பி என்னது? காஸ் ஏ வந்து 4/5, காஸ் பி என்னது? 3/5 மைனஸ் சைன் ஏ என்னது? 4/5. ஓகே, 3/5. சைன் ஏ வேல்யூ இதோ இருக்குது பாருங்கள், 3/5 மைனஸ் 4/5. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 25 தான் எல்சிஎம். இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணாலும் 12, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணாலும் 12. ஸோ ஆன்சர் என்ன வருது? 12 - 12 0. ஸோ ஃபஸ்ட் சம்முக்கான ஆன்சர் என்னது? 0. புரியுதா? நவ் செகண்ட் சம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4π/3 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5π/4ன்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளதை சால்வ் பண்ணலாம். காஸ் 4π/3ன்னு கொடுத்துருக்காங்களா? இதை எப்படி மாற்றி எழுதலாம்? காஸ் ஆஃப் π + π/3ன்னு எழுதிக்கலாம்.
ஓகே, ஆல்ரெடி நிறைய கிளாஸில் சொல்லிட்டேன். 3 இதை விட இது ஒரு நம்பர் கூட இருந்துச்சுன்னா பை ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் எழுதிக்கணும். ரெண்டு பக்கம் உள்ள வேல்யூவுமே எழுதிக்கலாம் ஒரே டைமில். ஓகேவா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை ப்ளஸ் பை பை 3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, 5 பை பை 4ன்னு இருக்குது. 5ங்கிறது 4 விட ஒரு வேல்யூ தான் கூட இருக்குது. அப்போ இங்கே எப்படி தான் எழுதணும், பை ப்ளஸ் பை பை 4 தான் எழுதணும். ஓகேவா? இப்போ குவாட்ரண்ட் செக் பண்ணுங்கள். ஏஎஸ்டிசி இங்கே தானே இருக்குது பை. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ரெண்டுலேயும் பை ப்ளஸ் சம்திங் பை ப்ளஸ் சம்திங்னு இருக்குது. அப்போ பை ப்ளஸ் சம்திங்னா தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது மட்டும் தான் பாசிட்டிவ்னு பாருங்கள், டேன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே நெகட்டிவில் தான் வரும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் பை பை 3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் பை பை 4. ஓகேவா? இப்போ காசில் வேல்யூ செக் பண்ணுங்கள். காசில் பை பை 3யோட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ காஸ் 0 30 60 0 45 எழுதல, 30 45 60 90. காஸ் 0 1 √3/2 1/√2. இது எவ்வளோ, 1/2. இது 0. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணோம், அவ்வளோதான். இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். காஸ் பை பை 3னா என்னது, காஸ் 60. காஸ் 60யோட வேல்யூ என்னது, 1/2. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√2. ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுவோம், சம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2ன்னு எடுத்துக்கணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது காசை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. அதே மாதிரி இங்கே காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/√2. ஓகேவா? இப்போது ரெண்டுலேயுமே நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா காசு எந்த இதில் நெகட்டிவில் வரும், இந்த குவாட்ரண்ட்டில் நெகட்டிவில் வரும். அப்போ நம்ம இந்த குவாட்ரண்ட் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த குவாட்ரண்ட்லேயும் நெகட்டிவில் வரும். இருந்தாலும் பை மைனஸ் சம்திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த குவாட்ரண்ட்டில் வேல்யூஸ் எழுதணும்னா எப்படி எழுதணும், பை மைனஸ் சம்திங் அப்படின்னு எழுதணும். புரியுதா? அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் 1/2 வேல்யூ என்னது 60. 60ல் தான் 1/2 வருது. அப்போ பை மைனஸ் பை பை 3. அதே மாதிரி இந்த பக்கம் எழுதுங்க. காஸ் ஒய் ஆஃப் காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 4. 1/√2 பை பை 4ல் வரும். ஓகேவா? மைனஸ் இருக்கிறதுனால பை மைனஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 3. பை மைனஸ் பை பை 3 ஆன்சர் டேரெக்டாக எழுதிடலாமா? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது 1. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 பையிலேருந்து பையை கழிக்கணும். 3 பையிலேருந்து பையை கழிச்சோம் அப்படின்னா 2 பை பை 3. அதே மாதிரி இங்கே ஓகே ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட சொல்யூஷன் பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் இந்த பக்கமும் எல்சிஎம் எடுங்க. அப்போது இந்த பக்கம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1 × 4. அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 பை மைனஸ் பை என்னது 3 பை பை 4. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த டீட்டா வேல்யூ வந்து 0 to பைக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டீட்டா வேல்யூ கண்டிப்பாக 0 to பைக்குள்ளே இருக்கும். ஏன் அப்படின்னா 2 × 180/3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 120 டிகிரி தான் வருது. அப்போது 2 பை பை 3 பிலாங்ஸ் டு 0, பை. ஏன்னா பையோட வேல்யூ என்னது 180, இதோட வேல்யூ என்னது 120 டிகிரி தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வேல்யூ என்னது 3 பை பை 4. இதுவும் என்ன தான் பண்ணும், 0 to பைக்குள்ளே தான் இருக்கும். ஏன் 3 × 180/4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 45 டிகிரின்னு வரும். 3 × 45 டிகிரி 135 டிகிரி. இதுவும் கண்டிப்பாக 0 to 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி
காஸ் பக்கத்தில் உள்ள தீட்டா வேல்யூ 0 to பைக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட சொல்யூஷன் என்னது 2π/3, இந்த பக்கம் ஒய்யோட சொல்யூஷன் என்னது 3π/4. ஸோ நம்மளோட எக்ஸும் ஒய்யும் கிடச்சிருச்சு. ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி எடுத்தோம்? இந்த வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்தோம், இந்த வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துருந்தோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2π/3 ப்ளஸ் 3π/4. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 12. இந்த பக்கம் 12 வேணும்னா 4ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த பக்கம் 3ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 8π ப்ளஸ் 3 3s 9, 9π. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 17π/12. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.